ரதியின் கணவன் மன்மதனை காம தகனம் செய்த கோயில் எது தெரியுமா? தோண்ட தோண்ட மணலுக்கு பதில் சாம்பலாக வரும் அதிசயம். அதுவும் தமிழகத்தில் இருக்கும் கோவில் என்றால் ஆச்சரியம் அளிக்கிறதல்லவா? காம தகனம். கோயிலை சுற்றியுள்ள பகுதியில் மணலுக்கு பதில் தோண்ட தோண்ட சாம்பல் கிடைக்கும் அதிசயம் என பல பிரமிப்புகளை ஏற்படுத்துகிறது நாகப்பட்டினத்தில் உள்ள கொருக்கையில் உள்ள அருட்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில். இதில் மூலவராக வீரட்டேஸ்வரர் இருக்கிறார். தாயார் ஞானாம்பிகை, உற்சவர் யோகேஸ்வரர். இந்த கோவிலுக்கு புராண பெயர் திருக்குறுக்கை. கோயில் அமைந்துள்ள இடம் நாகப்பட்டினம் மணல்மேடு அருகே உள்ள கொரிக்கை. அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்திருக்கிறது. அதில் ஹோலி பண்டிகை உருவாக காரணமாக இருந்த காமதகனம் நடந்த இடமாக பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் ஒருமுறை ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு மோன நிலைக்கு சென்றிருந்தார். அப்போது தியானத்தால் உலகம் வெப்பமாகி தகித்தது. இதை உணர்ந்த தேவர்கள் முருகப்பெருமானிடம் முறையிட்டனர். ஆனால் முருகனோ தந்தையின் தவத்தை கலைக்க என்னால் முடியாது என சொல்ல மன்மதனிடம் சென்று சிவனின் தவத்தை கலைக்க கோரினார்கள். அவரும் முடியாது என சொன்னாலும் அனைவரின் வேண்டுகோளால் சரி என ஒப்புக்கொண்டு ஈசனின் தவத்தை கலைக்க சென்றார். தன் மன்மத அம்பாள் சிவனின் மீது தொடுக்க அவர் தவம் கலைந்து பார்த்தார். இந்த செயலை செய்தது மன்மதன் என்பதை அறிந்து அவனை தன் நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார். தன் கணவன் எரிக்கப்பட்டதை அறிந்த மன்மதனின் மனைவி ரதிதேவி இறைவனிடம் சரணடைந்து அவரை மீண்டும் உயிர்ப்பித்து தர வேண்டும் என மன்றாடினார். அவரின் வேண்டுதலுக்கிணங்க மன்மதனை உண்டு பண்ணி தேய்பிரையில் தெய்வலோகத்திற்கு அனுப்பிவிடுவதாக கூறியிருக்கிறார். இருப்பினும் இனி மன்மதனை உன்னால் மட்டும்தான் பார்க்க முடியும் என சொல்லியிருக்கிறார். சாம்பல் நிறைந்த இடம். இப்படி புராண சிறப்புமிக்க இந்த இடத்தில் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் களிமண் நிறைந்திருக்கிறது. ஆனால் கோயிலில் உள்ள காமன் தகனம் செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் சாம்பல் நிறைந்திருக்கிறது. இங்கு தோண்ட தோண்ட மண்ணுக்கு பதில் சாம்பல் மட்டுமே வருகிறது. மாசி மாத பௌர்ணமி தினத்தில் இந்த காம தகன விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.